Hello students, இந்த மாதிரி ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ. கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி எழுதுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சிம்பிள் ப்ராப்ளம், இதோட என்ன சிம்பிள் ப்ராப்ளம், ஒரு சிங்கிள் புள்ளி எடுத்துப்போம். இது எல்லாருக்கும் போட தெரியும். ஒரு சிம்பிள் புள்ளி, இது வந்து 6 kg, இது வந்து 4 kgன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி ட்ராயிங் போட்ட உடனே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் 6 kg இன்னும் கீழே இருக்கணும், 4 kg மேலே இருக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் வந்து இது ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ நான் ரிலீஸ் பண்ணப்போ 6 kg கீழே வரும், 4 kg மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து மென்டலாக நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கீழே 60 நியூட்டன்ஸ், ஜியை வந்து 10 எடுத்துக்க போகிறோம். இது வந்து 60 நியூட்டன்ஸ் கீழ் திசையில், இது வந்து 40 நியூட்டன்ஸ் அந்த பக்கம். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து 20 நியூட்டன்ஸ், 60 minus 40. டோட்டல் மாஸ் வந்து 10 kg. ஸோ 20 divided by 10, 2 meters per second squared. அப்படியே மென்டலாக இந்த ப்ராப்ளம் வந்து 2 meters per second squared இந்த திசையில், இது வந்து 2 meters அந்த திசையில் அப்படின்னு எழுதிடலாம். சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ப்ராப்ளம் ஒரே ஒரு மாஸ்லெஸ் ரோப் இருக்குது, மாஸ்லெஸ் புள்ளி இருக்குது. ஸோ டென்ஷன் வந்து ஒரு ரோப்பில் வந்து ஒரே டென்ஷனாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ எடுத்த உடனே முதல்ல வந்து ஃப்ரீ பாடி ஃபோர்ஸ் டயக்ராம் போடலாம். ஸோ இது வந்து 60 நியூட்டன்ஸ் கிராவிட்டி, இது வந்து 40 நியூட்டன்ஸ் இதனுடைய வெயிட்டு. டென்ஷன் வந்து T ஆன் த 4 kg மாஸ். ரோப் எப்போவுமே புல் பண்ணும், ரோப்பால் நம்ம வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ டென்ஷன் வந்து அந்த திசையில் தான். எப்போவுமே வந்து ரோப் வந்து ஏதாவது ஒரு பொருளோடு அட்டாச் இருந்ததுன்னா அதை இழுக்கிற மாதிரி தான் டென்ஷன் போடணும். ஸோ ரோப் வந்து எப்போவுமே இழுக்கும். ஸோ இதை வந்து டென்ஷன் வந்து அந்த திசையில். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டெப் 1 ட்ராயிங், ஸ்டெப் 2 ஃபோர்ஸஸ், ஃப்ரீ பாடி ஃபோர்ஸ் டயக்ராம், ஸ்டெப் 3 பிக் எ கோஆர்டினேட் சிஸ்டம். நம்ம வந்து கீழ் திசையை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து ஒன்லி அப் அண்ட் டவுன் இருக்குது, சைட்வேஸ் இல்லை. ஸோ மேலே பாசிட்டிவாக கீழே பாசிட்டிவாக எடுத்துக்கணும், கீழே வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு, இதனுடைய ஆக்சலரேஷன் வந்து A1 போட்டுக்கலாம், இதனுடைய ஆக்சலரேஷன் வந்து A2 போட்டுக்கலாம். இப்போ அகைன் நீங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, ரெண்டுமே எப்படி கீழ் திசையில் ஆக்சலரேட் பண்ண முடியும்? ரெண்டுமே ஒரே ஆக்சலரேஷனாக இருக்கணுமே. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஐடியா காமிக்க போகிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து A1 A2 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் நான் சொல்லலையே, இது வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன் எடுத்திருக்கேன். சால்வ் பண்ண பிறகு A2 வந்து நெகட்டிவ் நம்பராக வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்? சின்ஸ் ஐ ஹவ் டேக்கன் டவுன் அஸ் பாசிட்டிவ், A2 நெகட்டிவாக வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் 4 kg மாஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ். அதே மாதிரி A1 நெகட்டிவாக வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் 6 kg மாஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ், தட் இஸ் இந்த நெகட்டிவ் டைரெக்ஷன். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் கண்டிப்பாக போட்டுக்கலாம். பொறுமையாக இருங்க. ரெண்டாவது, இந்த சிம்பிள் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது ஆக்சலரேஷன் ஏன்னு கீழே போச்சுன்னா அது ஆக்சலரேஷன் ஏன்னு மேலே போகும். ஏன்னா லென்த் ஆஃப் த ரோப் இஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டுமே வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி ஜாயின்னு கீழே வராது. ஸோ அதனால் வந்து இது ஏன்னு போட்டுட்டு அதை ஏன மேல் திசையில் யூஸ்வலாக போடுவோம். நான் சிஸ்டமேட்டிக் மெத்தட் கொண்டு வரேன், ஏன்னா வந்து இதை வந்து மல்டிபிள் புள்ளிஸில் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்கு. சரியா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். டவுன் இஸ் பாசிட்டிவ் எழுதிட்டேன் இல்லையா? ஸோ 60 minus T is equal to 6A1. இதை பொறுத்தவரையிலையும் மறுபடியும் டவுன் இஸ் பாசிட்டிவ், ஸோ 40 minus T is equal to 4A2. இப்போ பார்த்தோன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, ஆனால் 3 அன்னோன் இருக்குது, A1 A2 டென்ஷன். ஸோ இப்போது A1 A2க்கு இடையில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை. அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இது வந்து இட் கம்ஸ் டவுன் பை டிஸ்டன்ஸ் x1 இன் டைம் t அப்படின்னு வச்சுப்போம். இதுவும் வந்து இட் கம்ஸ் டவுன் பை x2 இன் டைம் t அப்படின்னு வச்சுப்போம். x1 and x2 are functions of time. மறுபடியும் நீங்கள் வந்து அப்ஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க, எப்படி ரெண்டுமே கீழே போக முடியும்ன்ட்டு. அதே ஆன்சர் தான். x1 x2ல் வந்து அட்லீஸ்ட் ஒன்று வந்து நெகட்டிவாக வந்து சேரும்,
x2 நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு மீனிங் வந்து 4 kg பிளாக் வந்து மேல் திசையில் போகிறது. ஏன்னா கீழே பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம். x2 நெகட்டிவாக இருந்ததுன்னா டவுன்வர்ட் நெகட்டிவ்னா அப்வர்ட் பாசிட்டிவ்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போது இந்த லென்த் ஆஃப் த ரோப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ் பை x1. இது கீழே x1 போன உடனே இந்த ரோப்புடைய லென்த் வந்து x1 இன்க்ரீஸ் ஆகிடுது. இது x2 மீட்டர்ஸ் கீழே போச்சுன்னா இந்த சைட் ஆஃப் த ரோப் இன்க்ரீசஸ் பை x2. ஸோ டோட்டல் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த ரோப் இஸ் x1 ப்ளஸ் x2. ஆனால் தட் ஹேஸ் டு பி 0. ஏன்? பிகாஸ் ரோப் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள். இந்த ரோப்போடைய லென்த் வந்து மாறாது. இது கீழே போச்சுன்னா அது மேலே போகணும், அது கீழே போச்சுன்னா இது மேலே போகணும். ஏன்னா ரோப்போடைய லென்த் வந்து கான்ஸ்டன்ட். அதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். வெயிட், these two are functions of time, so we can differentiate with respect to time. Velocity v1 plus v2 is 0. மறுபடியும் differentiate பண்ணுங்க, a1 plus a2 is equal to 0. இதுதான் constraint equation. Last equation, a1 plus a2 is 0. Now we have 3 equations, 3 unknowns. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இம்மிடியட்டாக உங்களுக்கு தெரியுது a1 and a2 ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தட் மீன்ஸ் போத் த பிளாக்ஸ் cannot accelerate downwards. a1 will be minus a2. அப்படின்னா ஒன்று பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் திஸ் இஸ் accelerating down. a2 will be negative. That means this is accelerating up. So a1 is equal to minus a2. இங்கே போட்டுக்கலாம். This is equal to 6a1க்கு பதிலாக minus 6a2ன்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 60 minus 40 20 minus t minus minus t 0 is equal to minus 6a2 minus 4a2 minus 10a2. இதிலேருந்து என்ன கிடைக்கிறது? a2 is equal to minus 2 meters per second square. And therefore, a1 is 2 meters per second square. a1 positive வந்துச்சு. We have taken positive downwards. So 6 kg block has a downward acceleration of plus 2. 4 kg block has a downward acceleration of minus 2. அதுக்கு என்ன meaning? It is actually accelerating upwards at plus 2. Problem solved. ஆனால் இது வந்து லாங் மெத்தட், ஆனால் சிஸ்டமேட்டிக் மெத்தட். இந்த மெத்தட் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நம்ம வந்து மென்டலாக போடலாம், ஆனால் சிஸ்டமேட்டிக் வே வந்து நமக்கு வந்து மல்டிபிள் புள்ளிஸில் ரொம்ப ஈஸியாக ஆக்கிடும். காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டெப்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்காக போடணும். ட்ராயிங், செகண்ட் ஸ்டெப் ட்ராயிங்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் போடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் வந்து ட்ராயிங் போடுறது ரொம்ப முக்கியம். ட்ராயிங் போட்ட பிறகு ஃபோர்ஸஸ். இப்போ வந்து இது மாஸ்லெஸ் புல்லிஸ், மாஸ்லெஸ் ரோப், ஒரே ஒரு ரோப்பு தான் சுற்றி சுற்றி அப்படி போகிறது. தேர்ஃபோர் டென்ஷன் இஸ் த சேம் எவ்ரிவேர் இந்த ரோப். ஸோ இந்த 6 kg பிளாக் பொறுத்தவரையிலையும் டென்ஷன் வந்து அதை இழுக்குது. ஏன்னா கயிறு எப்போவுமே இழுக்கும். இது வந்து 60 நியூட்டன்ஸ், இது வந்து 40 நியூட்டன்ஸ். இந்த பக்கம் கயிறு வந்து இழுக்கிறது, இந்த பக்கம் கயிறு வந்து இழுக்கிறது. சேம் டென்ஷன் T1 T2 T3ன்னு போட வேண்டிய தேவையில்லை. இதையும் வந்து ரோப் இஸ் புல்லிங் இட் வித் டென்ஷன் T. இங்கே வந்து 20 நியூட்டன்ஸ். தேர்ட் ஸ்டெப் என்ன? எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே ட்ராயிங், ஃப்ரீ பாடி டயக்ராம், கோஆர்டினேட் சிஸ்டம். இங்கே வந்து எல்லாமே மேலேயும் கீழே மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து வில் டேக் x as the coordinate in the vertical direction. பாசிட்டிவ் அப்பா பாசிட்டிவ் டவுனாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். லெட் us take பாசிட்டிவ் டவுன். சரியா? பாசிட்டிவ் டவுன் எடுத்தோம்னா இதனுடைய ஈக்குவேஷன் எவ்வளவு? பாசிட்டிவ் டவுன் 60 மைனஸ் டி இங்கே எழுதிக்கலாம். 60 மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 6a1. இப்போ ஆக்சலரேஷன்ஸ் வந்து வெவ்வேறு ஆக்சலரேஷன்ஸ், என்ன ஆக்சலரேஷன் நமக்கு தெரியாது. அதனால் வந்து a1 a2 a3 மூணுமே வந்து டவுன்வர்ட் பாசிட்டிவ்னு எடுக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், மூணுமே கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வில் பி நெகட்டிவ். அப்படின்னா மேபி சென்டர் ஒன் மேபி நெகட்டிவ். இது ரெண்டும் கீழே போயிட்டு அது மேலே போயிட்டுருக்கலாம்.
இல்லை இது ரெண்டும் கீழே போயிட்டு அது மேலே போயிட்டுருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வில் பி நெகட்டிவ். A3 நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங்? தட் மீன்ஸ் த 2 kg block is accelerating upwards. A2 நெகட்டிவாக வந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இந்த புள்ளியும் இந்த பிளாக்கும் சேர்ந்து ஒரே மாஸ் ஆயிடுச்சு. புள்ளிக்கு மாஸ் கிடையாது, ஸோ மொத்தமே வந்து 4 kg தான். ஆனால் இங்கே வந்து 2 டென்ஷன் இருக்குது, 2 பக்கத்துலேயும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் டென்ஷன் T இருக்குது. ஸோ இதை பொறுத்தவரையிலையும் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கீழ் திசையில் பாசிட்டிவ்னு எடுத்ததுனால 40 மைனஸ் டென்ஷன் 2T is equal to 4A2. A2 பாசிட்டிவ் டவுன்வர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ சிஸ்டமேட்டிக்காக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக போயிடுது ப்ராப்ளம். இப்போ வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து A1 நெகட்டிவாக போடுறதா, A2 நெகட்டிவாக போடுறதா, பிகினிங்கில் வந்து இது ரெண்டும் மேலே போயிட்டு அது கீழே வருதா, இல்லை அது ரெண்டும் கீழே போயிட்டு இது மேலே வருதா, இந்த மாதிரி குழப்பிக்க வேண்டி தேவையே இல்லை. எத்தனை புள்ளியாகவும் இருக்கட்டும், நீங்கள் வந்து சிம்பிளாக யூ டேக் டவுன் இஸ் பாசிட்டிவ், எல்லாத்தையும் டவுன்வர்ட்னு போட்டுக்கோங்க. கடைசியில் சிலது வந்து நெகட்டிவாக வந்து சேரும், மீனிங் இட் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ். ஸோ ஆன்சர் வில் டெல் யூ த கரெக்ட் டிரெக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். இதை பொறுத்தவரையிலையும் again down is positive, minus T is equal to 2A3. 3 equation வந்துருச்சு, ஆனால் 4 unknowns இருக்குது. A1, A2, A3 tension. So we need one more equation. அதுதான் constraint equation. So same technique நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன டெக்னிக்? Again during time T this goes down by x1, this goes down by x2, this goes down by x3 ன்னு எடுத்துக்கலாம். Once again I have taken down as positive தவிர it doesn't mean all three are moving down. Again x2 may turn out to be negative. Since I have taken down as positive, x2 is negative means it is actually moving up. Sorry, x1, x2, x3 are functions of time, right? இது x1 amount கீழே போச்சுன்னா இந்த சைடு ரோப்புடைய லென்த் வந்து increases by x1. இது x2 amount கீழே போச்சுன்னா இந்த side of the rope increases by x2, இந்த side of the rope increases by x2. இது x2 கீழே போச்சுன்னா இந்த ரெண்டு ரோப்புமே, ரெண்டு ரோப்னா ஒரே ரோப் தான், ஆனால் ரெண்டு சைடுமே வந்து increases in length by x2. So plus 2x2. நான் என்ன எழுதிட்டுருக்கேன்? I am writing the increase in the length of the rope. இது x3 meters கீழே போச்சுன்னா இந்த side of the rope increases by x3 plus x3. Total increase in the length of the rope is x1 plus 2x2 plus x3. That has to be 0. இதுதான் constraint equation. Rope உடைய length is constant. It is an inextensible rope. மறுபடியும் ரெண்டு வாட்டி differentiate பண்ணுங்க. ஒரு தடவை differentiate பண்ணா v1 plus 2v2 plus v3 is 0. This is the equation connecting the velocities at any instant of time. மறுபடியும் differentiate பண்ணுங்க. a1 plus 2a2 plus a3 is equal to 0. இதுதான் constraint equation. இங்கே எழுதிக்கலாமா? a1 plus 2a2 plus a3 is 0. There you go. 4 equations, 4 unknowns. Problem solved. So constraint equations, இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி constraint equations மறுபடியும் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள். எத்தனை புள்ளியாவது இருக்கட்டும், ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. அப் இஸ் பாசிட்டிவோ இல்லை டவுன் இஸ் பாசிட்டிவோ செலக்ட் பண்ணுங்கள். ஈச் மாஸ் கோஸ் டவுன் பை, டவுன் இஸ் பாசிட்டிவ்னு எடுத்தோன்னா ஈச் கோஸ் டவுன் பை x1, x2, x3, x4 எல்லாமே கீழே போகிற மாதிரி எழுதிக்கங்க. டசன்ட் மீன் தட் எல்லாமே கீழே போகணும் கிடையாது. சிலது வந்து மேலே போகும். அதனால் வந்து அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸஸ் வில் டர்ன் அவுட் டு பி நெகட்டிவ். எழுதிட்டு ஃபைண்ட் த டோட்டல் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த ரோப். புட் இட் ஈக்குவல் டு 0. ஏன்னா லென்த் ஆஃப் த ரோப் இன்க்ரீஸ் ஆகாது. ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் பாருங்கள், ரொம்ப சிஸ்டமேட்டிக், ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து முட்டிக்க வேண்டிய தேவையில்லை, செவத்தில் முட்டிக்க வேண்டிய தேவையில்லை. கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுது, இது மேலே போகிறதா, அது கீழே வருதா, இது ப்ளஸ் இது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணலாமா? இதை இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துனோன்னா வாட் இஸ் a1? இங்கே a1 இருக்குது. வாட் இஸ் a1? 6ஆல் டிவைட் பண்ணால் 10 minus t by 6, that is a1, plus 2a2, 2 times a2. இருங்க, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கே லைன் போட்டுடலாம்.
2 times a2. a2 இந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம். 4 ஆல் டிவைட் பண்ணால் 10 minus 2t by 4, so t by 2. Plus a3. இந்த ஈக்குவேஷன்லேருந்து a3 எடுங்க. 2 ஆல் டிவைட் பண்ணால் 10 minus t by 2. t by 2 is equal to 0. இதுலேருந்து டென்ஷன் வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சுலபமாக சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 24 நியூட்டன்ஸ்னு வந்து சேர்றது. ஸோ 24 நியூட்டன்ஸ் இதை எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் a1 கிடைக்கிறது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a2 கிடைக்கிறது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a3 கிடைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 24 40 மைனஸ் 2 டைம்ஸ் டென்ஷன், 2 டைம்ஸ் என்னது 48 இஸ் ஈக்குவல் டு 4a2. இது வந்து -8 -8 by 4 that is equal to -2 meters per second squared is a2. ஸோ a2 நம்ம வந்து பாசிட்டிவ் டவுன் அசியூம் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து நெகட்டிவாக வந்து நிற்கிறது. தட் மீன்ஸ் த சென்ட்ரல் புல்லி அண்ட் த சென்ட்ரல் மாஸ் 4 kg மாஸ் இது ரெண்டுமே வந்து மேல் திசையில் ஆக்சலரேட் பண்ண போகிறது. ரிலீஸ் பண்ண உடனே திஸ் சென்ட்ரல் புல்லி வில் ஆக்சலரேட் அப்வர்ட்ஸ் வித் 2 meters per second squared. அதே மாதிரி பாருங்கள் 24 நியூட்டன்ஸ், இங்கே 24 போட்டேன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வரும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ். இங்கே 24 போட்டேன்னா இது நெகட்டிவாக வரும். தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சலரேட்டிங் அப்வர்ட்ஸ். ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து மேல் திசைக்கு போகிறது, இது வந்து ஜாயின்னு கீழ் திசைக்கு வருது. இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you.